படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமி எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிலைத்து நிற்கும், நிலைத்து நிற்கும், நிலைத்து நிற்கும். வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு சொன்னதெல்லாம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் முடி சொல்லுங்க. நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். இந்த ஆண்டு நிலை நிறுத்தும் ஆண்டு, இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மென்ட். நிலை நிறுத்துகிறார், உங்களை நிலை நிறுத்த பண்ணுகிறார். வேலையில் உங்களை நிலை நிறுத்துகிறார், குடும்பத்தில் உங்களை நிலை நிறுத்துகிறார், சபையில் உங்களை நிலை நிறுத்துகிறார். எதெல்லாம் தற்காலிகமாக ஓடிக்கொண்டிருந்ததோ அதையெல்லாம் ஆண்டவர் நிரந்தரமாக மாற்றிக் கொடுக்கிறார். நிரந்தரமாக நிலை நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். உங்களையும் உங்களுடையதையும் கர்த்தர் நிரந்தரமாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தற்காலிகமானது எல்லாம் நிரந்தரமாக்கப்படும். ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் இந்த வருடம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொன்னதனால இந்த வருஷத்துல குடும்பங்களை தேவன் மிக ஆசீர்வாதமாய் நடத்தப்படும். குடும்பங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதம், குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்க போகிறது. குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், வேறாய் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி காலத்திற்கான அடையாள வாக்குத்தத்தம். எதிர்காலத்தை குறித்த கவலை வேண்டாம். உங்கள் சந்ததி நிலைத்து நிற்கும், உங்கள் சந்ததி நிலைத்து நிற்கும். இந்த ஆண்டுக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். சிறுமைப்பட்டவர்களையும் ஆவி நொறுங்குண்டவர்களையும் அவர் கண்ணோக்கி பார்த்து ஆறுதல் தருபவராக இருப்பார். உங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். எங்கெல்லாம் நீங்க வெட்கப்பட்டு நினைக்கிறோ அங்கெல்லாம் ஆண்டவர்களை உயர்த்துகிற ஆண்டு. எங்கெல்லாம் உங்க பிள்ளைகள் உங்க சந்ததி எங்கெல்லாம் வெட்கப்பட்டு நினைச்சோம் அங்கெல்லாம் தேவன் உங்களை நிலைநிறுத்த பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் சத்துருக்களை தேவன் சரி கட்டும் சத்தம் தேவாலயத்திலிருந்து கேட்கும். நாம் அல்ல, கர்த்தரே நமக்காக வழக்காடுகிறார். நாம் அல்ல, கர்த்தரே நமக்காக வழக்காடுவார். இந்த ஆண்டு மகப்பேற்றுக்கான ஆசீர்வாத ஆண்டு. பிரசவ வேதனைப்படும் முன் சுகப்பிரசவம் உண்டாகும். அதுக்கு பிரசவ வேதனை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி சுகப்பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். சில முக்கியமான காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நெடுநாள் பிரச்சனைக்கு முடிவு ஒரே நாளில் சீர் செய்யப்படும். ஒரே நாள்ல சீர் செய்யப்படும். சபையில் உங்களை இந்த ஆண்டு முழுவதும் ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரீர பலவீனம், இருதய பலவீனம் நீங்கி பூரண சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். சபையில் அற்புத அடையாளங்கள் காணப்படும். தேசத்தில் அக்கினி அலை வீச போகிறது. கவனம், தேசத்தில் அக்கினி அலை வீச போகிறது. பெருங்காற்றின் சேதம் தேசத்தில் உண்டாகும். இது ஆவியானவரின் அக்கினி அல்ல, தேவ கோபாக்கினையின் அக்கினி. நிச்சயமா நம்ம எல்லாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கோபத்துக்கு முன்னால யாரும் நிற்க முடியாது. சபை இதற்காக செபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். உணவிலும் உடையிலும் மட்டுமல்ல, உங்கள் ஆத்துமாவை குறித்து கவனமாயிருங்கள். சோதனைகள் நெருக்கும் காலம், சங்காரம் ஆரம்பமாக போகிறது.
எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்பொழுதும் வரலாம். இது கடைசி காலத்தின் அடையாளம். எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்பொழுதும் வரலாம். இந்த வருடமோ அடுத்த வருடமோ எப்பொழுது வேணுமானும் கர்த்தருடைய இரண்டாவது வருகை நிகழ காத்திருக்கும். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்று சேரும் காலம் தொடங்கும். யூதர்களுக்கு கிறிஸ்தவர்கள் பிடிக்காது, ஆனா இனிமே எல்லாம் ஒன்று சேரக்கூடிய காலம் இருக்கிறது. புறஜாதியாரில் அநேக தேவ மகிமையை காண்பார்கள். உலக அளவில் ரஷ்யாவில் எழுப்புதல் தீ பரவும் காலம். ரஷ்யா மற்றும் அரபு தேசங்களில் கர்த்தர் பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறார். இந்த நாடுகளுக்கு சுவிசேஷ ஊழியத்திற்கான ஆசாரியர்களை அனுப்புவார். ரஷ்யா சைனாவில் சுவிசேஷ வாசல்கள் பெருகும். அவ்வளவு எளிமையா போயிட முடியாது. ஆனால் கர்த்தர் அவை எல்லாம் உடைத்து வாசல்களை பெருகப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்கள் கர்த்தரால் நடத்தப்படுவோருக்கு மட்டுமே. ஆண்டவர் தெளிவா சொல்றார், கர்த்தரால் யாரெல்லாம் நடத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம். தங்கள் வழிகளை தாங்களாகவே தெரிந்து கொண்டவர்களுக்கு அல்ல, அவர்கள் தேவன் விரும்பாததை தெரிந்து கொண்டவர்கள், ஆபத்து என தெரிந்தும் அந்த வழியை தெரிந்தெடுத்தவர்கள். இவைகள் தீர்க்க தரிசனங்கள் அல்ல, கர்த்தர் சொல்லும் வார்த்தைகள். வெளிப்பாடு கொடுங்க ஆண்டவரே என்று கேட்ட பொழுது, நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் வெளிப்பாடு, தீர்க்க தரிசனம் என்று ஆண்டவர் பதில் சொன்னார். எனவே தேவ செய்தியினை நன்றாய் கவனியுங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. மீண்டும் ஒரு நம் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல கர்த்தர் உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். அப்படியே அந்த வேத புத்தகத்தில் வார்த்தைகளை கரங்களை வைத்து, இதை நானும் என் குடும்பத்தாரும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். இதை நானும் என் குடும்பத்தாரும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். இரண்டாவது சொல்லி, இதை நானும் எங்கள் சபை என்ற குடும்பமும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். ஆமென், ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துகிற தேவனாயிருப்பார். அங்கிட்டு இங்கிட்டு அலைகிற அலைச்சல்லாம் இந்த வருஷம் இருக்காது. ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆண்டவரை தேட போறீங்க, ஒரு இடத்துல உட்கார்ந்து சம்பாதிக்க போறீங்க, ஒரு இடத்துல உட்கார்ந்து வேலை செய்ய போறீங்க, ஒரு இடத்துல நிரந்தரமா ஒரு இடத்த உங்களுக்கு ஆண்டவர் வைக்கிறார். அங்க எங்க பொட்டி சட்டிலாம் தூக்கிட்டு வீடு மாதிரி, அந்த வீடு மாதிரி, இந்த வீடு மாதிரி போனவங்க எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்து நிலை நிறுத்த போகிறார். உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறார். இயேசுவிற்கு நல்ல சமாரியன் சபையை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாரு. இல்லையா? அந்த சபையில உங்களை எல்லாரையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாரு. ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு புது வருட வாழ்த்துக்களை சொல்லுங்க. பக்கத்துல மட்டும் சொல்லுங்க, அப்புறமேட்டு நடந்து போய் சொல்லிக்கலாம். இப்ப வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கிறவங்ககிட்ட ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. உங்க எல்லாரும் புத்தாண்டு வாழ்த்து சொல்லிட்டீங்களா? எல்லாருக்கும் இயேசுவிற்கு நல்ல சமாரியன் சபையின் சார்பாகவும், மூப்பர்கள் சார்பாகவும், விசுவாச குடும்பத்தார் சார்பாகவும், பாஸ்டர்மார் சார்பாகவும், என் சார்பாகவும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எடுத்துக்கொள்வோம், செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 22வது வசனம். புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. தெளிவா தான் சொல்றாரு இல்ல? உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் என்ன செய்ய எனக்கு முன்பாக நிற்க. எப்படி நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் நிற்குதோ, எனக்கு முன்பாக நிற்குதோ, அதை போல உங்க சந்ததி எனக்கு முன்பாக நிற்கும். அப்படின்னா எங்க நிற்கும்? பரலோகத்துல நிற்கும். நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வார். உங்க சந்ததி
சுதந்தரித்துக் கொள்வார்கள். உங்கள் நாமம் நிற்கும் அப்படின்னா உங்கள் நாமம் என்ன? உங்க பேரா? உங்களுக்கு என்ன அடையாளம் இருக்கிறதோ அந்த அடையாளம் நிற்கும். தேவனுக்கு முன்பாக உங்களுக்கு என்ன அடையாளம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? நான் கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்டவன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் என்ற அடையாளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அதான நம்முடைய அடையாளம். இந்த அடையாளத்தோடு கூட நாம் நிற்போம். அல்லேலூயா. தொடர்ந்து நிலைத்து நிற்போம். ஆமென். இப்போ புதிய வானம் புதிய பூமி வசனம் அப்படிதான் ஆரம்பிக்குது. புதிய வானம் புதிய பூமி. இந்த புதிய வானம் புதிய பூமியை குறித்து ஏசாயா 65:17 புதிய ஏற்பாட்டுல 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலையும் மத்தேயு 24:35 வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 நாம் வாசிக்கிறோம். வாசிங்க. ஏசாயா 65:17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35வது வசனம். வானமும் பூமியும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 21:1. புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். புதிய வானமும் புதிய பூமியும் ஒழிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. இப்போ ஏசாயாவுக்கு வருவோம். ஏசாயா தீர்க்க தரிசனம் இந்த புஸ்தகம் 66 அதிகாரங்களை கொண்டதாக இருக்கிறது இல்லையா? 66 அதிகாரம். ஆவியானவர் எவ்வளவு அழகா அதை பிடிச்சிருக்கிறாரு பாருங்க. 1 to 39 அதிகாரங்கள் ஒரு பகுதியாகவும், அப்புறம் 40 to 65 வரை ஒரு பகுதியாகவும், 66 ஒரு அதிகாரமாகவும் பிடித்திருக்கிறார். 1 to 39 முடிய பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகள், 40 to 65 முடிய புதிய ஏற்பாட்டு தரிசனங்கள், 66வது அதிகாரம் ஒரு சிங்கிளா வச்சிருக்காரு பாருங்க. அது நித்திய எதிர்கால தரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த 66வது அதிகாரத்திற்கும் இந்த வெளிப்படுத்துற விசேஷத்திற்கும் என்ன இருக்குது? ஒரு தொடர்பு இருக்கிறது, சம்பந்தம் இருக்கிறது. இப்ப ஏசாயா 66ல புதிய வானம் புதிய பூமியை ஆண்டவர் அறிமுகப்படுது. அது வரைக்கும் புதிய வானம் புதிய பூமி பத்தி சொல்லல. 65ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் புதிய வானம் புதிய பூமி. அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? இங்க 66:22 தான் சொல்றாரு புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல அப்படின்னு. அப்ப 65 பாதியிலேயே ஆரம்பிச்சு எதிர்காலத்தை குறித்த, நித்திய ஜீவனை குறித்த, பரலோகத்தை குறித்த ஒரு தரிசனத்தை, நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனத்தை 65ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து 66:22 நிறைவு செய்கிறார். புரியுதுங்களா? இப்போ வெளிப்படுத்தல் 66ல புதியவான புதிய பூமி தொடங்கினவரு அதை எங்க நிறைவேற்றுகிறார்? வெளிப்படுத்துற விசேஷம் 21 அதை நிறைவேற்றுகிறார். கவனிங்க, இந்த வாக்கு தத்துவம் அன்னைக்கு யூதர்களுக்கு மட்டும் முக்கியமானது இல்ல. யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் அவங்களுக்கு மட்டும் இல்ல, இன்றைக்கு நமக்கும் இது முக்கியமான ஒரு வாக்கு தத்துவமாக இருக்கிறது. அது எப்படின்னு சொல்றேன். அதாவது ஏசாயாவுடைய காலம் எந்த காலம் அப்படின்னு சொன்னா கிமு 740 680 முடிய. நான் வேத பாடம் எடுக்கல, ஆனா இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வாக்கு தத்துவத்தினுடைய முழுமையான ஒரு பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏசாயா 740 680 வரைக்கும் கிமு கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. அவர் எழுதுகிறார், தீர்க்க தரிசனம் எழுதுகிறார். 66வது அந்த 66:22 வசனத்துல 22, 23, 24 இந்த கடைசி 3 வசனங்கள்ல அவர் நித்திய காலத்தை குறித்து, அதாவது நித்திய காலமாக இருக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தை குறித்து எழுதுகிறார். எதை குறித்து? புதிய வானம் புதிய பூமி. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இந்த புதிய வானம் புதிய பூமியை பற்றி பேசணும் அப்படின்ற தேவை இல்லை. கிமு 700 7ஆம் நூற்றாண்டுல பேசணும் தேவையில்லை. ஆனா இவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் புதிய வானம் புதிய பூமி. இயேசுவும் அதை சொல்றார், வானமும் பூமியும் என்ன செய்யும்? ஒளிந்து போகும், இந்த வார்த்தைகள் ஒளிந்து போகாதுன்னு இயேசு சொல்றாரு. என்ன நடக்கிறது?
பாருங்க, அவர் 680 அவருடைய காலம் முடியுது. ஆனா 580 அதுக்கப்புறம் 100 வருஷம் கழிச்சு, அதுக்கப்புறம் 100 ஆண்டுகள் கழித்து இந்த இஸ்ரவேலர்கள் பாபிலோன் படையெடுப்பிலே சிறைப்பட்டு போகிறார்கள் இல்லையா? தேசம் போச்சு, தேவாலயம் இல்ல, எரிக்கப்பட்டுச்சு, குடியிருக்க வீடுகள் இல்ல, குடும்பம் சிதறி போச்சு, எல்லாம் சிறைப்பட்டு போறாங்க. 70 ஆண்டுகள் பாபிலோனிலே சிறையிருப்பிலே இருக்கிறார்கள். மீண்டுமாக வருகிறார்கள். கிமு 516 மீண்டுமாக வருகிறார்கள். இப்ப வந்தவங்களுக்கு என்ன கவலை? தேசம் நம்ம கிட்ட இல்ல, தேவாலயமும் இல்ல, ஆராதனையும் இல்ல, எதுவுமே இல்ல, ஒன்னும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறார். எதுவும் இல்லை, என்ன செய்வது? இனி எப்படி நாம் வாழ போகிறோம்? நாம் இனி எப்படி நாம் ஜீவிதம் நடத்த போகிறோம்? வருமானம் இல்ல, நம்ம பாணியில சொன்னா வருமானம் இல்ல, நல்ல வேலை இல்ல, கையில காசு இல்ல, எதுவுமே இல்ல. எப்படி நான் குடும்பம் நடத்த போகிறேன்? போயிட்டு வந்துட்டாங்க, பார்த்தா எல்லாமே இடிஞ்சு கிடக்குது, எதுவுமே சரியில்லை. திரும்ப எடுத்து கட்டுவதற்கு அவங்களுக்கு போதிய வருமானம் இல்ல, தொழில் இல்ல, இனிமேதான் எல்லாத்தையும் செய்யணும். அப்ப தேவன் எங்களை கைவிட்டாரோ? என்ன சந்தேகம் வருது? தேவன் எங்களை கைவிட்டாரோ? இனிமே எங்களுக்கு வாழ்க்கையே கிடையாதா? இந்த நிலைமை வருகிறது. இனிமே இந்த தேசம் எங்களுக்கு இருக்காதா? எங்க பேர் அற்று போச்சோ, இஸ்ரவேல் என்ற எண்ணம் ஜாதியே இல்லாம போயிருச்சோ? இப்படி எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? ஒரு எண்ணங்கள், ஏக்கங்கள் உள்ள ஓடுது. 100 ஆண்டுகளுக்கு பின்பாக இப்படி ஒரு எண்ணமும் ஒரு ஏக்கமும் இஸ்ரவேல் ஜனத்திடம் வரும் என்பதை அறிந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமா சொல்றார் ஆண்டவரே, புதிய வானமும் புதிய பூமியும் நான் உங்களுக்கு தருவேன். புரியுதுங்களா? எந்த சூழ்நிலையில பாருங்க, 100 வருஷம் கழித்து ஒரு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை ஆண்டவர் முன்கூட்டியே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் தான் இது. உங்களுக்கும் அதே நிலைமை தான், எனக்கும் அதே தான். கடந்த 2025 ஆண்டு எப்படி போச்சோ தெரியாது. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பாடுகள். அந்த 2025 எப்படியோ கடந்து 2026க்குள்ளாக என்ன செஞ்சிருக்கோம்? வந்துட்டோம். ஏதோ பாபிலோன்ல சிறையிருப்புல இருந்தது போல ஒரு சிறையிருப்புல இருந்து எப்படா அடுத்த வருஷம் பிறக்குன மாதிரி ஒரு எண்ணத்துல ஓடி வந்திருக்கிறோம். இனிமே இந்த 2026 என்னால ஊழியம் செய்ய முடியுமா? இந்த 2020 விடுதலையோடு ஆராதிக்க முடியுமா? இந்த 2026 என் குடும்பம் மேல வந்துருமா? என் கணவருக்கு நிரந்தரமா ஒரு வேலை கிடைச்சிருமா? என் பிள்ளைக்கு நல்ல ஒரு மனமாற்றம் வந்துருமா? எதுவுமே முடியல. எப்படி நாங்கள் ஜீவிக்க போகிறோம்? எப்படி வாழ போகிறோம்? இந்த எண்ணங்களோடு ஏக்கங்களோடும் நீங்க இந்த 2026க்குள்ள வந்து சொன்னா ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், உன் சந்ததியும் உன்னுடைய அடையாளமும் எனக்கு முன்பாக நிலைத்து நிற்கும். விட்டுற மாட்டேன், நானு அப்படியே விட்டுற மாட்டேன், அப்படியே போன்னு விட்டுற மாட்டேன். அது நிலைத்து நிற்க செய்வேன். அல்லேலூயா. உன் சந்ததி நிலைத்து நிற்கும். போச்சு அவ்வளவுதான், என் குடும்பம் அவ்வளவுதான் போச்சு, என் பேர் கெட்டு போச்சு, எங்களுக்கு ஒன்றுமே இல்லாம போச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் இன்றைக்கு ஆண்டவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. 586 அவங்களுக்கு சிறைப்பட்டு போவதும் தெரியாது, தேசம் இல்லாமல் போகும் அப்படின்ற நினைப்பும் கிடையாது, தேவாலயம் இல்லாமல் போகும்ன்ற நினைப்பும் கிடையாது, நம்ம நாடே கெட்டு குட்டிச்சோடா போயிருமே, குடும்பம் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிருமே நினைப்புலாம் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, புதிய வானம் புதிய பூமி நான் என்ன செய்வேன், எனக்கு முன்பாக இருக்கிறது சொல்லிட்டேன். இப்போ இந்த வசனத்தை இந்த சிறையிருப்புல இருந்து வந்து அவங்க வாசிக்கிறாங்க. புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக இருப்பதை போல உன்னுடைய சந்ததியும் உன்னுடைய நாமமும் எனக்கு முன்னாடி இருக்கும். நீ ஏன் கவலைப்படுற?
நீ என்ன செய்யற? இந்த 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 எருசலேம், இந்த பட்டணம் பாழா போச்சு, கத்தரை இடிஞ்சு போச்சு, தீக்கரை ஆகி போச்சு, நீ இதை நினைச்சு பார்த்துட்டு இருக்க. ஆனா உனக்கு நான் ஒரு புதிய வானத்தை வைத்திருக்கிறேன், ஒரு புதிய பூமியை வைத்திருக்கிறேன். அது எனக்கு முன்னாடி இருக்குது. அதன்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த லோக்கல் பிரச்சனையை நீ பார்த்துட்டு இருக்கிற. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு வச்சிருக்கிறேன். இதை நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளும், ஒவ்வொரு கஷ்டங்களும், ஒவ்வொரு பாடுகளும் வருகின்ற பொழுது நீங்க நினைச்சு பாருங்க, நம்மை நடத்தி வந்த தேவன் நமக்கு ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் வச்சிருக்காரு. அது எப்படி அவருக்கு முன்னாடி நினைச்சு? நிச்சயமாக புதிய வானம் உருவாக போகிறது, புதிய பூமி உருவாக போகிறது. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக கடைசி காலம் நிச்சயமாக இருக்கிறது. அந்த புதிய வானம் புதிய பூமியை அவர் எனக்காகத்தான் வைத்திருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற வாக்குத்தத்தம் தான் இந்த வாக்குத்தத்தம். என் குடும்பம் அங்க இருக்கும், அவருக்கு முன்பாக நிற்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்துல நாம் குடும்பமாக இருப்போம். கர்த்தருடைய வருகையின் போது நம் குடும்பமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். அவன்லாம் வரல, அந்த பேர்லாம் கிடையாது, இந்த பேர்ல கிடையாது. ஜீவ புஸ்தகத்துல பேரத்துக்கள் எல்லாம் இருக்காது. நம்ம பெயர்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். அதனால காலம் கடைசி காலத்தினுடைய வாக்கு தத்துவம். இது கடைசி காலத்தின் வாக்கு தத்துவம். ஆண்டு சொல்றாரு, 7 வருஷமோ 1 வருஷமோ 2 வருஷமோ எப்பனாலும் ஆண்டவருடைய வருகை என்ன செய்யலாம், இருக்கலாம். இது ஏதோ பயமுறுத்துவதற்காக சொல்றதில்லை. நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நிச்சயமா அவருக்கு முன்பாக நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய நாமத்தையும் விளங்க பண்ணுவார். அந்த சிறப்பான ஒரு வாக்கு தத்துவத்தை தான் இன்றைக்கு நாம் நமக்கு பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இரக்கம் உள்ளது. அவங்க இந்த அடிமைப்பட்டு போனதற்கு காரணம் அவங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? இஸ்ரவேலுக்கு தெரியும். ஏன் இந்த 70 வருஷ அடிமைத்தனம் என்பது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பொய்யான ஆராதனை, மாய்மாலமான ஒரு வாழ்க்கை, விக்கிரக ஆராதனை, இது எல்லாம் செஞ்சதுனாலதான் நமக்கு ஆண்டவர் என்ன செய்யறார், கோபாக்கினையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு அப்புறம் இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட பின்பு, படித்த பின்பு என்ன இருக்கணும், ஒரு மாற்றம் வர வேண்டும், மாறுதல் வர வேண்டும். நீங்க உங்களுடைய வழியை தெரிந்து கொண்டால் அது ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, அதை விட்டுருவாரு. தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்கள் வழியை ஆசீர்வதிப்பார். அதான் சொன்னாரு, ஆபத்து என்று தெரிந்தே சிலர் என்ன செய்யறாங்க, விழுகிறார். அந்த ஆபத்துல இருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுக்கும். தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த புதிய வானம் புதிய பூமி நமக்கு தயாராக இருக்கிறது. அந்த 22, 23வது வசனத்தை வாசிங்க. மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமல் அணைஞ்சு போகாம அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் இந்த அக்கினி ஆவியானவர் அக்கினி கிடையாது. இந்த அக்கினி நரகத்தினுடைய அக்கினி. தேவனுடைய சித்தத்தின்படி நாம் இந்த ஆண்டுல நடந்தோம் என்று சொன்னார். உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொன்னார். அவருடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டு வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு நடக்கிறோம் என்று சொன்னார். இந்த 2ஆம் மரணமாகிய அக்கினியாகிய கடலாகிய நரகம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. இதையும் முதல் நாளிலே சொல்லிடணும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் என்ன செய்யணும், நடக்கணும். அதன்படி கீழ்ப்படிந்து நடக்காதவர்களுக்கு 2ஆம் மரணம். அந்த அவங்க பூச்சி சாகாது. பூச்சி செத்து போயிடணும், சாகாது. அரிச்சுக்கிட்டே இருக்கும், வாழ்க்கையை அரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அக்கினி அவியாமல் இருக்கும், எரிந்து கொண்டே இருக்கும். அது நமக்கு தேவை. நம்ம ஆவியானவர் அக்கினி வந்தா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12 3வது வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். பூமியில வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்,
உனக்குள் ஆசீர்வதி. அந்த வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டு பரலோக நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதா உடன்படிக்கையின் நிறைவு. அப்போ இந்த வாக்கு தத்தம் உடன்படிக்கையை நிறைவு செய்யக்கூடிய ஒரு வாக்கு தத்தமாக நமக்கு கொடுக்கிறார். இல்லையா? உன்னுடைய சந்ததி எனக்கு முன்பாக நிற்கும்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய சந்ததி எல்லாம் தலைமுறை தலைமுறையாக ஒரு ஆசீர்வதிப்பார். இல்லையா? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வாக்கு தத்தம் நித்தியமான ஒரு புதிய வாழ்வை குறித்து முதல் முறையாக நமக்கு உறுதிப்படுத்தி அறிவிக்கிறது. இதுக்கு முன்னால புதிய வானம் பற்றி பேசப்படல, இதுக்கு முன்னால் உள்ள தீர்க்கதரிசிகள் பேசல. முதன் முறையாக ஏசாயா தீர்க்கதரிசி, அதுவும் 7ஆம் நூற்றாண்டிலேயே நம்முடைய எதிர்கால வாழ்வை குறித்து, இன்னைக்கு 2025 எதிர்கால வாழ்வை குறித்து 7வது நூற்றாண்டிலேயே ஆண்டவர் சொன்னார், புதிய வானம் புதிய பூமி உனக்காக ரெடியா இருக்குது, உன் சந்ததி அங்க வந்து சரி. இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுடைய சந்ததி அங்கே இருக்கும். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேலர்களுக்கு இது வாக்கு தத்தம் அன்றைக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா? ஆனா இன்றைக்கு அந்த வாக்கு தத்தத்தை எப்படி பார்க்கிறோம்? உலகத்தின் ரட்சிப்பாக பார்க்கிறோம். அல்லேலூயா. இது உலகத்தினுடைய ஒரு ரட்சிப்பு, எல்லாருக்குமானது. புதிய வானம் புதிய பூமி யூதர்களுக்கானது மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லாருக்குமானது. கடவுளுக்கு, உங்களுக்கும் எனக்கும் இந்த ரட்சிப்பு, இந்த வாக்கு தத்தம் நாம் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் செய்திருக்கிறார். அதே போல இந்த கடைசி கால போதனைகளுக்கு பார்த்தீங்களா, கடைசி கால போதனைகள், கடைசி கால டீச்சிங், என் டைம் டீச்சிங், இதுக்கெல்லாம் இந்த வசனம் தான் அடித்தளம். ஆண்டவர் அப்பவே சொல்லிட்டாரு, புதிய வானம் உண்டாகும் புதிய பூமி உண்டாகும், அங்க அது ஆண்டவருக்கு முன்பாக அது இருக்கும் என்று அப்பவே சொல்லிட்டாரு. போதனைகளுக்கு இது அடித்தளமாக இருக்கிறது. விசுவாசிகளுக்கு இது எப்படிப்பட்ட வாக்கு தத்தம் என்று சொன்னா, கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் தற்காலிகமானது அல்ல, அது நிரந்தரமானது. ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தின் மூலம் நம்மளுக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துறாரு. நான் வாக்கு தத்தம் கொடுத்தேன்னா அது தற்காலிகமாக இருக்காது, அது நிரந்தரமாக இருக்கும். எப்படி இந்த வானமும் பூமியை முன்னாடி நிரந்தரமா நிற்கும், அது போல உங்க சந்ததி நிற்கும் சொன்னா அது நிரந்தரமா இருக்கும். இந்த வருஷம் நிற்கும், அடுத்த வருஷம் நிற்காதுலாம் கிடையாது. அதே போல அது கர்த்தருக்குள் நாம் பெற்றிருக்கக்கூடிய புதிய நாமம், அடையாளம், இந்த அடையாளம் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். இல்லையா? பழைய ஏற்பாட்டுல ஏசாயா 65:17 தொடங்கி 66:22 நித்திய ஜீவனோடு கூட முடித்திருக்கிறார். அதே போல இயேசு கிறிஸ்துவும் மத்திய 24:35 வானம் பூமியும் ஒழிந்துவோம் என்று சொல்லி இதை குறிப்பிடுகின்றார். வெளிப்படுத்துற விசேஷத்துல நாம பார்க்கிறோம், அவருடைய ஊழியக்காரர்கள் ஆகிய அவருடைய ஜனங்களின் வெற்றியிலே அவர் தேவனுடைய நாமம் அடையாளமாக போடப்படும். அந்த நாமம் அங்க வருது. அது 7ஆம் நூற்றாண்டுல சொன்ன நாமம் கடைசி காலத்துல அது செயல்படுத்தப்படுகிறது. வெளிப்படுத்துற விசேஷத்தை பார்க்கிறோம். அதே போல 21ஆம் வெளிப்படுத்தல 21:7 நம்ம பார்க்கிறோம், இந்த சந்ததி ஜெயம் கொண்டு தேவனுடைய குமாரனாக இருக்கும் என்று வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்துகிறார். கரங்களை தட்டி இந்த சந்ததி, வெளிப்படுத்துற விசேஷத்துல இந்த சந்ததி சொல்லுங்க, என் சந்ததி, என் சந்ததி தேவனுடைய சமூகத்துல நிச்சயமாய் வாக்கு தத்தத்தை உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் உங்கள் சந்ததிக்காகவும் ஒரு மனமாய் சேர்ந்து சுதந்திரித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தேவனுக்கு முன்பாக புதிய வானம் புதிய பூமியில் இருப்பது போல உங்கள் சந்ததியும் அடையாளமும் நிலைத்திருக்கும். அவருடைய நிச்சயமான மகிமையான அரசாட்சியில நாம் அவரோடு கூட இருப்போம். கைவிடப்பட்டு நரகத்தின் அக்னியில் வேகிறதாக இல்லாமல் நாம் நம் குடும்பங்களை சந்ததியை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து பரலோக நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். தொடர்ந்து கர்த்தர் சுத்தமானால் வருகின்ற நாட்களிலே இந்த வாக்கு தத்தத்தை குறித்து நாம் விரிவாக நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய குடும்பம் கர்த்தருடைய சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த குடும்பம் பரலோகத்துல ஒரு மனமாய் என்ன செய்யணும், நிலை நிறுத்தப்பட வேண்டும் சொல்லி சொல்லுவாங்க. நிலை நிறுத்தப்பட்டது சொல்லுவாங்க. ராக்கெட்டு போய் பாடமண்டலத்தில் என்ன செய்யப்பட்டது, நிலை நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்முடைய குடும்பங்கள் நிலை நிறுத்தப்பட வேண்டும், எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட வேண்டும். நம்முடைய நாமங்கள் அடையாளங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட வேண்டும்.